இயேசு கிறிஸ்துவின் ஒளி இருள் ஆட்சியை ஒழிக்கும். மார்க் நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் இயேசு முதல் அற்புதமாக ஒரு தீய ஆவி பிடித்திருந்த ஒருவனை விடுவிக்கிறார். இயேசு தொழுகைக்கூடத்தில் கற்பிக்கும் போது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இயேசுவின் வல்லமை அந்த தொழுகைக்கூடம் முழுவதும் வியாபித்து நிற்கும் வேளை அது. ஆகவே இயேசுவை கண்ட தீய ஆவியால் அந்த ஜீவ ஒளிக்கு முன்னால் நிற்கவே முடியவில்லை. எனவே அந்த தீய ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தீய ஆவியின் சர்டிஃபிகேட் எதுவும் தேவையில்லை. காரணம், அவருக்கு தான் யார் என்று தெரியும். எனவே உடனடியாக அந்த தீய ஆவியிடம், வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று அதட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமிக்க இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த தீய ஆவி அந்த மனிதருக்கு மிகுந்த வலிப்பை உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவை பொறுத்தவரையில் இது மிக சாதாரணமான விஷயம். ஆனால் அந்த தொழுகை கூடத்தில் கூடியிருந்த மக்கள் அதிசயமும் ஆச்சரியமும் திகைப்பும் கொண்டு, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறதே. தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். இந்த நிகழ்விலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, கிறிஸ்து தீய ஆவி பிடித்தவனிடம் கொண்ட அன்பு, அனுதாபம், அக்கறை, இவை யாவும் மேலோங்கி நிற்க காண்கிறோம். அவன் மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் வாழ வேண்டும் என்ற ஏக்கமும் பாசமும் இயேசுவின் செய்கையில் காண முடிகிறது. இரண்டாவதாக, கிறிஸ்து இயேசு ஒருபோதும் மக்கள் முன்னிலையில் பெருமை அடைய விரும்பவில்லை. வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் தெரியும், எந்த இடத்திலும் தன்னை அவர் முன்னிலைப்படுத்த விரும்பவே மாட்டார். மாறாக தீய ஆவியினை அகற்றுகிறார், அதனை மேலும் பேச விடவில்லை. அந்த தீய ஆவியும் இயேசுவின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு போய்விடுகிறது. நாம் இன்று எந்த சமூகத்தில் எப்படி வாழ்கிறோம்? நாம் ஒரு நல்ல காரியத்தை மற்றவருக்கு செய்யும் போதோ, அல்லது செய்யும் பணியில் உயர்வடையும் போதோ, அல்லது செல்வச் செழிப்பில் வாழும் போதோ, அல்லது வெற்றி மேல் வெற்றி வந்து நமக்கு குவியும் போதோ நம்முடைய மனதில் பெருமை கொள்கிறோமா இல்லையா? சிந்திக்க வேண்டும். பெருமை என்பது தீய ஆவியின் ஆயுதம். பெருமையால் லூசிஃபர் எப்படி மகிமை இழந்து வீழ்ந்தானோ, அதே போல் நாமும் வீழ்ந்து வாழ்வில் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று அவன் பயன்படுத்தும் ஆயுதம் பெருமை. ஆகவே பெருமை என்ற ஆயுதத்தை நாம் முறித்து போட்டே ஆக வேண்டும். இவ்வாயுதம் நம்மை தாக்காமல் நமது ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது நமது கடமை அல்லவா? ஆகவே சிந்தித்து செயல்படுவோம். நான்காவதாக, கிறிஸ்து இயேசுவே உன்னத கடவுளின் இறைமகன் என்பதை யாவரும் இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிந்து கொள்ளலாம். நமது சமூகத்தில் தீய ஆவியால் பீடிக்கப்பட்ட ஒரு நபரிடம் இயேசு கிறிஸ்து யார் என்று கேளுங்கள். இந்த கேள்விக்கு அந்த தீய ஆவியிடமிருந்து 3 பதில்கள் வெளிப்படும். 1, அந்த தீய ஆவி தலையை தொங்க போட்டுக்கொண்டோ, முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டோ தன் விருப்பமின்மையை வெளிப்படுத்தும். 2வதாக, தன் பற்களை நரவென கடித்து கொண்டு முறைத்து பார்க்கவோ அல்லது வெறித்தனமாக கத்தவோ செய்யும்.
3, பயந்து நடுங்கி பதட்டமுடன் அவர் கடவுளின் உன்னத மகன் என்று கத்தி கூறி தன் அமைதியின்மையை வெளிப்படுத்தும். மேற்கண்ட இந்த 3 விதமான பதில்களும் இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன் என்பதற்கான பதில்கள்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம் எல்லா நாமங்களை காட்டிலும் மேலான நாமம். ஆம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் மற்ற எல்லா நாமங்களையும் விட மேலானது. ஏனெனில் தேவன் அவரை கனப்படுத்தி வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து வல்லமைகளுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று விவிலியம் கூறுகிறது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 9-10 இறைவசனங்களின்படி தேவன் இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி எல்லா நாமங்களையும் விட மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இயேசுவின் நாமத்தின் முன் எந்த வல்லமையும் நிற்க முடியாது. மேலும் அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், செய்வினை கட்டுகள் முறியும். இந்த நாமத்தில் மன்னிப்பும் இரட்சிப்பும் உண்டு. ஏனெனில் அவர் இரட்சிப்பதற்கென்று வேறு ஒரு நாமம் இல்லை என்று விவிலியம் கூறுகிறது. இதிலிருந்து பிற சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குவோம். நித்திய வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கிறிஸ்து இயேசுவை பற்றி ஆழமாக அறிவோம், அறிவிப்போம், அறுவடை செய்வோம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுக்கு உண்மையிலேயே நோயா அல்லது பேய் பிடித்திருக்கிறதா என்று அறியாமல் ஆஸ்பத்திரிகளில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நோய் பிடித்திருந்தால் ஏதாவது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது அவர்களை விட்டு விலகி போகும். ஆனால் பேய் பிடித்திருக்கும் போது அது அவர்களுக்கே தெரியாது. என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது அவர்களை விட்டு ஒருபோதும் விலகாது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸ்கேன் எடுத்து பார்ப்பார்கள், நோய்க்கான எந்த அறிகுறியும் தென்படாது. ஆகவே மருத்துவமனையை மாற்றுவார்கள், டாக்டரை மாற்றுவார்கள். அப்படி பல மருத்துவமனைகளில் ஏறி இறங்கி டாக்டர்களை பார்த்தும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் மிகுந்த வேதனைக்கு உள்ளாவார்கள். ஒரு தீய ஆவி அவர்களை பிடித்திருப்பது அவர்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ இறுதியாக இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் ஏதாவது பூஜை பரிகார வழிகள் ஏதாவது பண்ணுறதுக்கு தங்களை தயார் செய்வார்கள். மந்திரவாதிகளை போய் பார்ப்பார்கள். மாந்திரீகம் செய்யக்கூடியவர்களும் அவர்களிடம் நீங்கள் படித்த இடத்துல அல்லது வேலை பார்க்குற இடத்துல அல்லது உங்களை விரும்பாதவர்கள், அண்டை வீட்டார்கள் அல்லது உங்களுடைய எதிரிகள் யாரோ உங்களுக்கு எதிராக இவ்வாறாக மாந்திரீகம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதுதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விடுவார்கள். அல்லது உங்களுடைய மூதாதையர் வழியாக வந்த பாவத்து நிமித்தம் நீங்கள் இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். ஆகவே இதற்காக பரிகாரம் செய்ய வேண்டும், அதற்கு நிறைய காசு செலவாகும் என்று உங்களிடத்தில் சொல்லி அவர்களால் எவ்வளவு காசு உங்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை பெற்றுக்கொள்வார். நீங்கள் எவ்வளவுதான் காசு செலவு செய்திருந்தாலும் இந்த பிரச்சனை உங்களை விட்டு ஒருபோதும் அகலப்போவதில்லை. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பழைய பாவங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக அறிக்கையிட்டு அந்த பாவத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் எந்த காசும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் இலவசமாகவே புதுமைகளும் அற்புதங்களும் செய்கிறார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி, நீங்கள்
செய்த பாவத்திலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே நீங்கள் மனம் வருந்தி உங்கள் பாவத்திற்காக இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டு ரட்சித்து உங்களை மோட்சராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில்தான் அவர் இந்த பூமிக்கு இறைமகனாக அவதாரம் எடுத்து வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை காலியாகவே இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலக நடைமுறைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்றுதான் பிரித்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் பொதுவானவர். கிறிஸ்து எல்லோருக்கும் கடவுள் என்பதை புரிந்து அவரிடத்தில் வந்து வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களிலிருந்து இருந்து விடுதலை பெற்று மன அமைதியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.